சாதாரண பாமர ஜனங்கள். திருப்பதிக்கு வருஷா வருஷம் தவறாம போறது யாரு? பாமர ஜனங்கள் தான் போயிட்டு இருக்காரு. பிராமணாளா போயிருக்கும். பாமர ஜனங்கள் அவருடைய நம்பிக்கை பார்க்கணும். திருப்பதி போவா, மட்டை அடிச்சுவா, பகவான் நடத்தி அவ்வளவுதான். இவன் நான் பார்த்துக்க மலை ஏறும்போது ஒவ்வொரு படிக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு போவோம். நான் நினைச்சிருவோம் அவ்வளவுதான், என்னத்துக்கு ஆகும்? நம்மளாம் அவ்வளவு அப்படி செட்டில் ஆகிடுவோம். வளர்ந்து திரும்பவே திரும்பாது. குடும்பமா வச்சுட்டு போவாங்க. அந்த பொடி வாங்குற பைசா, அந்த பொட்டு வைக்கிற பைசா அவ்வளவுதான் வாங்கி சம்பாதிக்க முடியும். நேர போவா, வரிசையில நிற்பா, பெருமாள் நன்னா பாப்பா. 8 மணி நேரமும் 10 மணி நேரமும் சுவாமி பிரசாதத்தை சாப்பிடுவா, தலையை மட்டை அடிச்சுப்பா, ஏழுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கத்திரத்துல இறங்கி வந்துருவா. அவ்வளவுதான். நம்மள மாதிரி ரூமெல்லாம் புக் பண்ணி இந்த சௌகரியமா 300 ரூபாய் டிக்கெட் போலாம், 1000 ரூபாய் கார் வச்சுட்டா காலை வீட்டு வாசனை ஐஸ்வர்யா போயிடுவா. மார்னிங் டிஃபன் கொடுத்துருவா, மத்தியானம் லஞ்சு கொடுத்துருவா, அவளை 2 வாங்கி கொடுத்துருவா, திருச்சான தரிசனம் பண்ணி வைப்பா. ராத்திரி ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துள்ளான். ஓடுற கூட்டம் இல்லையே அது. அவளுக்கு கிடைக்கிற பெருமாள் என்னவோ நமக்கு ஜலகண்டி பெருமாளைத்தான் தெரிகிறது. ஜலகண்டி 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 அவள் என்னமோ பக்கத்தை வச்சு கொஞ்சத்தான் செய்கிறார். அது என்னமோ சுவாமி அப்படித்தான் வச்சுக்கோங்களே. இந்த மாதிரி அந்த பக்தர்களுடைய அடிப்பொடியா நான் இருந்தா போதும்னு சொன்ன ஒரு ஆழ்வார். தொண்டர் அடிப்பொடி பிரபந்தம் அப்படி பாடின ஒரு ஆழ்வார். அதாவது ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றான். அவர் ராமன் கிருஷ்ணன் ரெண்டுமே சொல்லி எல்லாம் எங்க ரங்கன் தான் முடிச்சிருவார். எல்லாமே ரங்கன் தான் ரங்கன் தான் ரங்கன் தான் ரங்கன் தான். அதனாலதான் ஆண்டாள் அழகா சொல்றா. புள்ளின்வாய் கீண்டானை பல்லாரக்கனை கெள்ளி கலந்தானே கீர்த்திவை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினா கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தி அங்க பள்ளி கிடக்கணும். யாரா படுத்துருக்கா ரங்கா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாள கள்ளம் தவிர்ந்து கல. எங்களோட சேர்ந்து வாடி, உன்னோட சேர்ந்தா எங்களுக்கு அந்த வினயம் வரும். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேறும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருளான். என்னமோ வாழணும். ஆழ்வா சொல்றார் 100 வயசு வாழ்ந்தோம்னா கேரண்டி கிடையாது. 100 மறந்துருக்கும், கேரண்டி கிடையாது. ஓகேவா? அதுல பாதியும் உறங்கி போகும். நீதி பேதை பாலகனதாகும் நின்றதில் 15 ஆண்டு. சின்ன குழந்தையா இருக்கும்போது இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவாவா கொஞ்சம் வைத்தியக்காரத்துக்கெல்லாம் இடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்தோட ஸ்கூலுக்கு ஓடணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆசை வந்து விதவிதமா ட்ரெஸ் போடணும்.